ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த கொரோனா தொற்றின் தீவிரத்தின் நிமித்தமாக ஆலயங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த நேரலை ஆன்லைன் மூலமாக நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகள் யாவரும் உங்கள் இல்லங்களிலே தேவ பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படிக்கு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஒரு விஷயம், நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் இயேசு மகாராஜாவே, ஒரு விசை இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் கடந்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளின் வீடுகளில் இப்பொழுது ஊற்றப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஊற்றப்படுவதாக. அடிமையாக என் மீதும் எங்கள் மீதும் இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு தேவ சுத்திகரிப்பு, ஒரு தெய்வீக சுத்திகரிப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அற்புதத்தை செய்கிறவர் எங்களோடு கூட இருந்து நீர் அற்புதத்தை செய்து நீர் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் வல்லவர், நல்லவர், அற்புதர், அதிசயர், மகத்துவம் உள்ளவர். நீர் மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. வார்த்தைகளை பிரசங்கிக்கும் பொழுது வல்லமை கடந்து வரட்டும். பாடல்களை பாடும்போது வல்லமை கடந்து வர வேண்டுமே. ஆகவே இந்த பாடல் ஆராதனை வேலைக்காய் ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனை வேலையை ஆசீர்வதியும். பாடல்களை பாடும்போது அபிஷேகம் கடந்து வரட்டும். பாடல் பாடுகிறதான ஒவ்வொருவரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக நான் ஜெபிக்கிறேன். அப்படியே தேவ செய்திக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வார்த்தைகள் அக்கினியாய் வல்லமையாய் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசி ஜெபத்தை ஆசீர்வதிப்பீராக. கடைசி ஜெபத்தில் ஒரு தெய்வீக வல்லமை இயேசுவின் நாமத்தினால புறப்பட்டு வருவதாக. அநேகருக்கு அற்புதத்தை, சுகத்தை தேவன் உண்டாக்குவீராக நான் ஜெபிக்கிறேன். எந்த ஒரு தடை வராதபடிக்கு பயத்தோடு பக்தியோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக, தேவ வல்லமை மகிமைப்படுவதாக, தேவனுடைய கிருபை மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய ஆளுகை இயேசுவின் நாமத்தினால் வெளிப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். தொடக்க முதல் இறுதி வரைக்கும் ஒரு தெய்வீக பிரசனம் அளவுக்கு அதிகமாய் எங்கள் மத்தியிலே தாவரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக நான் ஜெபிக்கிறேன். நேசகரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு வீடுகளிலே தெய்வீக பிரசனம் இறங்குவதாக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா பிசாசின் கிரியைகளை நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டி நரகத்தில் தள்ளுகிறோம். கர்த்தர் ஜெயத்தை எடுப்பீராக. இயேசு மகாராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இப்பொழுது நாம் ஆராதனைக்குள்ளே கடந்து போவோம். கர்த்தர் மகிமைப்படுவராக. தேவ பிள்ளைகள் யாவரும் இந்த ஆராதனையில் கரங்களை தட்டி பாடல்களை பாடி தேவ நாமத்தை உற்சாகப்படுத்தும்படி நான் நன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம் தேவன் பெரியவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறது சொன்னவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் தேவனை கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆராதிக்கும் பொழுது அப்படியே உன்னதமான ஒரு தெய்வீக பிரசனம் உங்கள் வீடுகளை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யும். உங்கள் சூழ்நிலைகளை ஆளுகை செய்யும். அற்புதத்தை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் செய்வார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, தேங்க்யூ க்ளோரி. முதலாவதாக, பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன் என்ற பாடலை பாடி நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவரே நமக்கு சகலமும். நம்முடைய கனவு, ஏக்கம், சந்தோஷம் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே.
சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். அவன் எருசலேமே உன்னை மறந்தால் வழக்கரம் செயல் இழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் என் நாவு ஒட்டிக்கொள்ளும். எருசலேமே உம்மை மறந்தால் வழக்கரம் செயல் இழக்கும். எருசலேமே உன்னை மறந்தால் வழக்கரம் செயலிழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடு, நாவு ஒட்டிக்கொள்ளு. என் மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடு, நாவு ஒட்டிக்கொள்ளு. மகிழ்ச்சியின் மகுட நீதானையா, மணவாளரே உம்மை மறவே. சொல்லுங்களேன். மகிழ்ச்சியின் மகுட நீதானையா, மணவாளரே உன்னை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். கவலைகள் பெருகி கலகும் போது மகிழ்வித்தீர் உம் அன்பினால். கால்கள் சறுக்கி தடுமாறும் பொழுது தாங்கினீர் கிருபையினால். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர் உம் அன்பினால். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர் உம் அன்பினால். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கினீர் கிருபையினால். என் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கினீர் கிருபையினால். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளரே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளரே உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, அப்பா நாளெல்லாம் உம்மை பாடுவேன். தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். இப்போது எப்போது நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கிறேன்.
நீர்தானையா மணவாளனே உம்மை மறவே பகல் நேர பாடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே நம்முடைய மேலான சந்தோஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்பொழுதே அந்த அற்புதம் நடைபெற ஆரம்பிக்கிறது. அன்றைக்கு கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அங்கு இருந்ததான 6 கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்பும்படி என்று சொன்னார். அவர்களும் தண்ணீரை நிரப்பினார்கள். கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காலத்திலே காண்பியுங்கள் என்று சொன்னார். அவனும் அதை கொண்டு பந்தி விசாரிப்பு காலத்திலே காண்பிக்கிறான். அவன் ருசிக்கிறான். அது முந்தின ரசத்தை காட்டிலும் இப்பொழுது எனக்கு குடித்ததான திராட்சை ரசம் அவ்வளவு ருசியா இருந்தது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினவர் அவர். அவர் சொன்னால் போதும், அற்புதம் நடக்கும். உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அற்புதம் நடக்கும். இன்றைக்கு ஒருவேளை தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபித்துக் கொண்டு, ஐயா என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்குமா, தேவன் ஒரு வார்த்தை சொல்வாரா என்று சொல்வீர்களா, விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு வார்த்தை அவர் சொல்லுவார். அன்றைக்கு ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் வந்தான். ஐயா என் வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான், நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்ன. அந்தபடியே அவன் விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு அந்தபடியே அந்த அற்புதத்தை செய்தார். சுகம் நடைபெற்றது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். இந்த பாடலை பாடுவோமா? உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்துகிறது. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் எல்லா தேவ பிள்ளைகள் சத்தமாய் பாடுங்க. உம்மாலே எல்லாம் கூடு, ஒரு வார்த்தை சொன்னால் போது. உம்மாலே எல்லாம் கூடு, ஒரு வார்த்தை சொன்னால் போது. உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உம்மாலே எல்லாம் கூடு, ஒரு வார்த்தை சொன்னால் போது. உம்மாலே எல்லாம் கூடு, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அலை மோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே, காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தினதும் உங்க கிருபையே. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் இயேசு அமைதல் படுத்துவார். அலை மோது வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே. அலை மோது வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே. காற்றையும் கடலையும் அடக்கிய படுத்தினது உங்க கிருபையே. காற்றையும் கடலையும் அடக்கிய
சொன்னால் போதும், உம்மாலே எல்லாம் கொடு. Yes Lord, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாய் என்று இருப்பவரே, வழிகளில் எல்லா தூதர்கள் அனுப்பி காப்பது உங்க கிருபையே. ஆம், உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தேவ தூதர்கள் தங்கள் கரங்களை ஏந்தி கொண்டு போவார்கள் வேதம் சொல்லுகிறது. அப்ப நல்ல தெய்வம் அவர் நமக்காய் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? உங்கள் பிரச்சனைகள் மாறும், உங்கள் பண பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும். இயேசு இப்போது அற்புதத்தை செய்வார். சுகம் உண்டாகும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், கர்த்தருடைய கரம் நீட்டப்படும். தேவன்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை இன்றைக்கு செய்வார். இந்த ஆராதனை வேளையிலே உங்களுக்கு ஒரு வார்த்தை கடந்து வருகிறது. கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாய் என்று இருப்பவரே, கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாய் என்று இருப்பவரே, வழிகளில் எல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பது உங்க கிருபையே. வழிகளில் எல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பது உங்க கிருபையே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்திடதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உம்மாலே எல்லாம் கொடு, ஒரு வார்த்தை சொன்னால் போது. ஏசப்பா, உம்மாலே எல்லாம் கொடு, ஒரு வார்த்தை சொன்னால் போது. உம்மாலே எல்லாம் கொடு, உம்மாலே எல்லாம் கொடு. Yes Lord, ஒரு வார்த்தை சொன்னால் போது. ஆவியானவரே, உம்மாலே எல்லாம் கொடு, ஒரு வார்த்தை சொன்னால் போது. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நிச்சயமாகவே அற்புதம் நடைபெறும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எனக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார். அவர் சொன்ன ஒரு வார்த்தையின்படியாக இந்த நாள் மட்டும் அவர் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறார். மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர், அவர் இந்த நாள் மட்டும் கைவிடாத தேவனாய் அவர் கூட இருந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை ஐயோ இந்த உலகமே அடைப்பட்டு இருக்கிறது, நாங்கள் என்னத்தை செய்ய போகிறோம் என்று சொல்லி பயந்து கொண்டிராதேயுங்கள். இயேசு அற்புதத்தை செய்கிறவர். உங்களுக்கு ஒரு வார்த்தைகளை கட்டளையிடுவார். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தர் கிருபை செய்வார். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிற தெய்வம் நமக்கு கட்டாயம் ஒரு உதவி செய்வார். என கருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆம், அவர் சதா காலம் உள்ளவர், என்று உயர்ந்த தெய்வம். அவர்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா என்கிற பாடலை உற்சாகமை கரங்களை தட்டி பாடுவோம். Thank you Lord. Amen. Praise God. Oh, oh, wonderful Lord. Yes Lord. Amen. Wonderful Lord. Rameladana Sakatere. Rimamatur Rabadiniandaro. என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. எனக்கு உதவி செய்தீரையா, உன் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட. எனக்கு உதவி நீ செய்தீரையா, உன் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட. ஏன் கொல்லாம் தேவனே, சரகாலமும் உள்ளவனே. எல்லாரும் சொல்லுங்களேன். ஏன் கொல்லாம் தேவனே, நீர் என்று உள்ளவனே. சொல்லுங்களேன். ஏன் கொல்லாம்
விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலும் ஐயா துணை நின்று ஜெயிக்கும் தேவன் இயேசு ஒருவரே. ஆம், உங்கள் வனாந்திரத்தை கர்த்தர் நீரூற்றாய் மாற்றுகிறார். ஆம், ஒரு செழிப்பு உண்டாக போகிறது. Yes, Lord. வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றிய தேவன் நீரே. வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலும் துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. சொல்லுங்க, ஏ ஓலாம் தேவனே ரபத்துரவா சகலமா உள்ளவரே ரேதியாந்தரோ. ஏ ஓலாம் தேவனே நீரேந்து உயர்ந்தவரே. சொல்லுங்களே, ஏ ஓலாம் தேவனே சதாகாலம் உள்ளவரே. ஏ ஓலாம் தேவனே நீரேந்து உயர்ந்தவரே. மலைகள், பள்ளத்தாக்குகள், பர்வதங்கள் விலகினாலும் மாறாது ஒருபோதும் உம் கிருபை. மரண இருளில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஆம், மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் சரி, எந்த இருளில் நடந்தாலும் சரி, நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் தெரியுமா? சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் மாறாது ஒருபோதும் கிருபை. மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் மாறாது ஒருபோதும் கிருபை. மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். மரண இருளில் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஏ ஓலாம் தேவனே சதாகாலமும் உள்ளவரே. சொல்லுங்களே, ஏ ஓலாம் தேவனே நீரேந்து உயர்ந்தவரே. One more time. ஏ ஓலாம் தேவனே ரபலதுரகதன சகலமும் காக்கூடிய மகிமை, காக்கூடிய வல்லமை. ஏ ஓலாம் தேவனே நீரேந்து உயர்ந்தவரே. வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவன் நீரே. சொல்லுங்க, வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவன் நீரே. சொல்லுங்க, வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவன். வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவன் நீரே. வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே, எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. ஏ ஓலாம் தேவனே சதாகாலமும் உள்ளவரே. சேர்ந்து பாடுவோம். ஏ ஓலாம் தேவனே நீரேந்து உயர்ந்தவரே. ஏ ஓலாம்
பாடிட ஏகோலாம் தேவனே சதகாலமும் உள்ளவரே ஏகோலாம் தேவனே நீரே உயர்ந்தவர் சொல்லுங்களே ஏகோலாம் தேவனே சதகாலமும் உள்ளவரே ஏகோலாம் தேவனே நீரே உயர்ந்தவரே. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே உயர்ந்தவர். அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை நம் மத்தியில் தாவரிக்கிறது. அவருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனத்தில் ஞானஸ்நானம் பெறும்பொழுது கடந்து வருகிறார். அப்பொழுது யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டி இருக்கும் பொழுது நீர் என்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறுகிறீரே. அப்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவ நீதி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆம், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், அந்த யோவான் ஸ்நானகன் இப்படியாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார். நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம் 49ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமி மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த அக்கினியை என் தேவன் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். கடைசி நாட்களில் சபைகளில் ஏராளமாய் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். எல்லா ஊழியங்களில் தேவனுடைய அக்கினி அளவுக்கு அதிகமாய் தாபரித்து ஊற்றப்படுகிறது. கர்த்தர் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆனால் இன்றைக்கு அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மகிமையாய் ஒரு அக்கினியை ஊற்ற போகிறார். பாடுவோமா? அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் அக்கினி நெருப்பாய் என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று உற்சாகமாய் கரங்களை தட்டி எல்லாரும் எழுந்து நில்லுங்க. தேங்க்யூ லார்ட். எழுந்து நின்று ஆவியை நிறைந்து, ஓ தேவ அபிஷேகத்தை நிறைந்து, எல்லா வல்லமை நிறைந்து இந்த பாடலை பாடு. ஓ ராபா தியாங்கராபா, எல்லா ஆவியில நிறைந்து பாடுங்க. ஒரு நல்ல அந்நிய பாஷை பேசி பரிசுத்த ஆவியான இடம் கொடுத்து அக்கினி இறங்குவதாக. எஸ் ஷாபா தியாங்கரா லகதுன மாக்குரவேல. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் 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 இறங்கி வரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. எஸ் லார்ட். முச்சடி நடுவே தோன்றினீர், மோசை அழைத்து பேசினீர். இந்த வனாந்திரத்திலே ஒரே என்கிற பர்வதத்திலே மோசையோடு கூட எரிகிற முச்சடியில முகமுகமாய் தேவன் பேசினாரே. எஸ் லார்ட். ஓ ரகலனா சகலர யாத்தர வல வாத்தரவா. முச்சடி நடுவே தோன்றினீரே, மோசையை அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றினீரே, மோசையை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்து, எங்களை நிரப்பி பயன்படுத்து. அக்கினி நெருப்பாய் 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 இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்து.
ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியால், இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீர். எங்களின் குற்றங்களை இன்றைக்கு எரித்து விடும் ஆண்டவரே. ஆம், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒரு அக்கினி உங்கள் வீடுகளில் இறங்கும். ஒரு அக்கினிக்குரிய ஒரு மகிமை. Receive the power of God. எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடு, எங்களின் குற்றங்களை எரித்து விடு. அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய், அக்கினி இறங்குது அக்கினி. அக்கினி ஒவ்வொரு வீடுகளில், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவனுடைய அக்கினி அபிஷேகம் ஊற்றப்பட ஆரம்பிக்கிறது. இப்பொழுது அக்கினி அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரு. அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரு. அபிஷேகம் தந்து வழி நடத்து. ஏசையா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டது. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தின் அந்நிய பாஷையை, புதிய வரங்களை கொடுப்பார். ஒருவேளை ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை அடையாளம் இல்லாமல் இருப்பீர்களா? இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்து மகிமையை நிரப்புவார். Receive the power. ஏசையா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டது. ஏசையா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டது. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. அக்கினி நெருப்பாய், 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 அக்கினி நெருப்பாய் இறங்கி வரு. அபிஷேகம் தந்து வழி நடத்து. சொல்லுங்களேன், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரு. அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய், 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 அக்கினி நெரு. சொல்லுங்க, அக்கினி நெருப்பாய், 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 அக்கினி நெருப்பாய் இறங்கி வரு. அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரு. அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே, ஆவியின் வரங்களினால் நிரப்பினீரே. இப்பொழுது அந்த ஆவியின் வரங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளை மூடுவதாக. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. சொல்லுங்க, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. சொல்லுங்க, சொல்லுங்க, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே.
அக்கினி நெருப்பாய், 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 அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். சொல்லுங்க, அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்து. எஸ்ஐயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டது. ரபதியாங்க ரபா ஷபதியாக்கு ரபலபா. ஓ தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை ரீசுத பாவம் தொட்டது போல எங்களின் நாவை தொட்டது. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய். நல்ல ஆவியில நிறைந்து, நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து, ஓ தாய்க்கு அக்கினி நெருப்பாய் சொல்லி பாடுங்க. ஒரு விலையேற பெற்ற மகிமை, ஒரு விலையேற பெற்ற அபிஷேகம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நல்ல ஆவியில நிறைந்து 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 ஜெபிங்க. ஓ ரக அதரா தரவல்லவா. நல்ல பரிசுத்தாவில் நிரப்புங்க. பரிசுத்தாவில் நிறைந்து தேவனை மகிமைப்படுத்தி பாடுங்க. Thank you Lord. ரபா தலபா ஓ ரகதரா சகதரா யாத்தரவல்லவா ஓ ரிபாபா ஓ ரகதரா ஓ ரகதரா சகதரா யாத்தரவல்லவா. நல்ல ஆவியில நிறைந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதிங்க கர்த்தரை. நல்ல அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில பாடலை பாடுங்க. Thank you Lord. அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய். ஏசையா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளு. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைய, தேசத்திற்காய் திறப்பில் நிற்பதற்கு, தேசம் முழுதுமாய் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்வதற்கு அக்கினி மயமான பாத்திரம் தேவை. உங்களையும் என்னையும் கர்த்தர் எடுத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு கலக்கமும் கிடையாது. ஒருவேளை இன்றைக்கு இந்த கொரோனா தொற்றை நினைத்து ஒரு கலக்கம் நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் யெகோவாகிய தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு ஒரு கலக்கம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவரே சகலத்தை பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. Thank you Lord. அந்த உன்னதரை thank you Jesus. ஓ அந்த பிரசன்னத்தில் நிறைந்து, தேவ பிரசன்னத்திற்குள்ளாக அப்படியே நிறைந்து thank you Lord. ஆவியானவரே, ஓ thank you Lord. எங்கள் யெகோவாயிரே, ஓ எங்கள் பிரசன்னரே, உமக்கே நன்றி. யெகோவாயிரே, நீரெந்தே
யெகோவா ராஃபாவாய், யெகோவா ரூவாவாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அந்த பிரசன்னத்துல, அந்த மகிமையில ஓ நிறைந்தவர்களாக, ஓ ராபா ஷியாத்து ராபா, ஓ லகதரா ஷகதரபி அந்த ராபா, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது தொட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுகிறார், ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுகிறார். தேங்க்யூ க்ளோரி. அற்புதங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறது, அற்புதங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறது. இந்த ஆரம்ப ஆராதனை வேளையிலே கர்த்தர் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ க்ளோரி. உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அற்புதங்களை செய்கிறவர் உங்கள் சமீபத்தில் வந்து உங்களை தொட்டு அற்புதத்தை செய்கிறார். சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இயேசு சுகத்தை கொடுக்கிறார். பரிகாரியாகிய கர்த்தர் இப்போது சுகத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். வண்டர்ஃபுல் ஜீசஸ். லகதர தர ஷதரபி அந்தரபா. ஐயா, தேசம் முழுதுமாய் கொரோனா தொற்றில் அவதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். அந்த எல்லா கிருமிகள் அகன்று போகட்டும். அவர்கள் ஒவ்வொரு சுகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. என் தேவக்கரம் இறங்குவதாக நான் ஜெபிக்கிறேன். தேசத்தில் காணப்படுகிற எல்லா சபைகளுக்காய் ஜெபிக்கிறேன். எல்லா ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறேன். எல்லோரையும் தேவன் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும். அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்திய தேசத்தில் இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. கொரோனா தொற்று ஒன்றும் இல்லாதபடிக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. சீக்கிரத்தில் ஆலயங்கள் திறக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து இடைபடும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட அவர் இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு அவளோடு கூட அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக நான் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் தியானத்திற்காய் தெரிந்து கொண்டதான வேத வசனம் 2 கொரிந்தியர் எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அவனவன் விசனுமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், பின்பு நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இங்கு பார்க்கிறோம், நாம் தேவனுக்கென்று செய்கிறதான விதைக்கிறதான காணிக்கைகளை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது. விசனுமாயும் அல்ல, கட்டாயமானும் அல்ல, மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் தெளிவாய் திட்டமாய் சொல்லுகிறது. ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அவர்கள் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் ஒழுக்காகவும் உண்மையாகவும் மனப்பூர்வமாகவும் தேவனுக்கென்று செயல்பட்டு காணிக்கைகளை தேவனுக்கென்று ஜனங்கள் விதைத்தபடியினாலே தேவன் தாமே அவர்கள் மூலமாக மகிமை அடைந்தார். தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட்டது. அந்த விதைத்த காணிக்கை நிமித்தமாக அவர்கள் நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் தேவனுக்கென்று சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அதை ஆசீர்வாதமாக எண்ணினார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாள் தியானத்துக்கு நாம் பார்க்க போகிறதான கர்த்தருடைய வார்த்தை தலைப்பு காணிக்கை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு நாம் காணிக்கை கொடுக்கிறோம் என்பது முக்கியப்படுத்தாமல், நாம் எப்படி கொடுக்கிறோம், எப்படி விதைக்கிறோம் என்பதை முக்கியத்துவப்படுத்தி நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறோம்,
கர்த்தருக்கு நாம் காணிக்கை விதைக்கிறோம், ஆனால் அந்த காணிக்கைக்குரிய ரகசியமும் ஆழமும் நாம் தெரியாமல் இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு நாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமில்லாமல் எப்படிப்பட்ட காணிக்கைகளை விதைக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், காணிக்கை கொடுத்தலை பற்றி தேவனுடைய கட்டளைகள் என்ன, கொடுத்தலுடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதனை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஏனென்றால் ஏனோவென்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. அதை தேவ திட்டத்திற்கு ஏற்றபடி, தேவ ஒழுங்கின்படி வாழ்வதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் அதை திட்டமாய் நாம் அறிந்து அதை உணர்ந்து நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கும் 2 நாளாகமம் 31வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். 2 நாளாகமம் 31வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். சாதேக்கின் சந்ததியாகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கின முதற்கொண்டு நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்தினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீண்டு இருக்கிறது என்றார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இங்கு நாம் பார்க்கிறது என்ன? இந்த அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தால் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். யூதேயாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசம பாகத்தை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசம பாகத்தை கொண்டு வந்து குவியலாய் வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி குவியலாய் வைத்த தசம பாகம், இந்த காணிக்கைகளை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கின முதற்கொண்டு நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் காணிக்கைகளை நாம் தேவனுக்கென்று நேர்த்தியாய் செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதனை நாம் மறந்து போய்விடக் கூடாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் இந்த காணிக்கைகளை குறித்து ஆராய்ந்து பார்க்க போகிறோம். காணிக்கை விதைக்கும் பொழுது சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம் என்று சொல்லி அங்கு பக்தன் அழகாய் தெளிவாய் அங்கு குறிப்பிடுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சரி போகட்டும். தேவனுக்கு கொடுத்தலை குறித்து நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்பதனை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தேவ ஆவியானவர் துணை கொண்டு வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். யாத்திராகமம் 6வது அதிகாரம் 2வது வசனம். ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பதாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இங்கு தேவன் சொல்லுகிறார். ஆகையால் நீ தர்மம் செய்யும் பொழுது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே என்று சொல்லி தேவன் திட்டமாய் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் என்ன? இங்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. இவர்கள் காணிக்கை செலுத்துகிற விஷயத்திலே இவர்கள் புகழுக்காக காணிக்கை கொடுக்கிறவர்களாய் இருந்தார்கள். இங்கு தர்மம் செய்கிறார்கள். தர்ம படம், தர்மம் வந்து காணிக்கை ஒப்பிட்டு குறிப்பிடுகிறதாய் இருக்கிறது. தர்மம் செய்யும் பொழுது மனுஷரால் புகழப்படுவதற்கு இந்த மாயக்காரர்கள் செய்வது போல செய்யக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்று சொல்லி, மற்றவர்கள் பார்வையிலே நம்மை அவர்கள் புகழ்ந்து பேச வேண்டும் என்று சொல்லி நம் காணிக்கைகளை விதைக்க கூடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு பரலோகத்தில் இருந்துதான் அங்கீகாரம் வரும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு விதவை பெண் காணிக்கை பெட்டி அண்டையில வந்து அவள் காணிக்கை விதைக்கும்படி அவள் பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, காணிக்கை பெட்டி இடத்துல இயேசு கிறிஸ்து நின்றிருந்தார் என்று சொல்லி
அவர் பார்க்கிறார், அவர் சொல்லுகிறார், இந்த விதவையான அந்த பெண்ணே தன் காணிக்கு மேலாக தன் ஜீவனுக்கு மேலாக ஒரு காணிக்கையை விதைத்து விட்டு சென்றால் இவள் காணிக்கை ஆசீர்வதிக்கப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் கவனமாய் கேட்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்படியானால் காணிக்கை புகழுக்காக விதைப்பதல்ல, அது தேவனுக்காக விதைப்பது என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் உங்களை புகழ வேண்டும். நீங்கள் கொடுக்கிறது மற்றவர்கள் தெரிந்து நான் இப்படி செய்தேன், நான் அப்படி செய்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது மற்றவர்கள் உங்களை புகழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்காத, புகழ்ச்சிக்காக செய்யாத, தாரை ஊதுவியாதே என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி தாரை ஊதி புகழுக்காக நான் இவ்வளவு செய்தேன், நான் அப்படி செய்திருக்கிறேன் என்று சொல்லி புகழுக்காக நீ விதைத்திருப்பாயானால் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே அந்த புகழ் தான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். நீங்கள் விதைக்கிற காணிக்கைக்கு நமக்கு பரலோகத்திலிருந்து ஒரு அங்கீகாரமும், பரலோகத்திலிருந்து நமக்கு ஹானர் வர வேண்டும், பரலோகத்திலிருந்து நமக்கு கனம் வர வேண்டும், இயேசுவிடத்திலிருந்து தான் கனம் வர வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் இன்றைக்கு செய்கிறது என்ன? மனிதன் நம்மை புகழ வேண்டும் என்று சொல்லி அதற்காக புகழ்ச்சி எதிர்பார்த்து விதைக்கிறதான நபர்கள் உண்டு என்பதனை நாம் அறிந்து கொள்ள. அப்படியெல்லாம் விதைக்க கூடாது. உன் வலது கையில் இருப்பது இடது கைக்கு கூட தெரியக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டதான ஒரு உன்னதமான ஒரு சூழல் இருக்கிற ஒரு காரியத்துல மற்றவர்கள் பார்த்து, ஐயோ இவர்கள் இப்படி செய்திருக்கிறாங்களா, அவ்வளவு கொடுத்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகழ்ச்சி எதிர்பார்த்து எந்த விதத்தில் ஒரு காணிக்கையை விதைப்பாயானால் அதுல நன்மையை பார்க்க முடியாது, தேவனிடத்தில் இருந்து என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாமல் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நேசருக்கு உண்மையும் உத்தமமாய் காணிக்கைகளை படைக்க வேண்டும். உங்களுக்கு சுய புகழ்ச்சி எதிர்பார்த்து மற்றவர்களை புகழ வேண்டும் என்று சொல்லி நான் அவ்வளவு கொடுக்கிறேன் இவ்வளவு கொடுக்கிறேன் என்று செயல்படக்கூடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நான் குறிப்பிட்டதான சங்கரன் கோவில் என்கிற பகுதியில ஒரு தேவனுடைய ஊழியத்திற்கு ஒரு கன்வென்ஷன்ல கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி அழைத்திருந்தார்கள். நானும் கடந்து போயிருந்தேன். அந்த நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அவர்கள் பாருங்க ஒரு காரியத்தை செய்ததை என் கண்கள் கண்டன. ஆசீர்வாத தட்டு என்று சொல்லி ஒரு காணிக்கை ஒன்றை வைத்து அதை ஏலம் விட்டார்கள். நடைபெற்ற காரியம் என்ன? கிட்டத்தட்ட 2.5 லட்சத்திற்கு அதை ஏலம் போனது. நான் வியப்பாய் பார்த்து கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு அதை பெற்றுக் கொள்ளுகிற மனிதன் அவ்வளவு ஒரு என்ன சொல்றதுங்க, பயங்கரமாய் வந்து அப்படியே ஒரு தோரணையோடு கூட வந்து அதை பெற்றுக்கொண்டு போகும்பொழுது அவ்வளவு ஒரு தோரணை. ஏன் தெரியுமா? நான் 2 லட்சம் கொடுத்து நான் வாங்கி இருக்கிறது ஆசீர்வாத தட்டை. எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, அறிந்து கொள், மற்றவர்கள் புகழ்வதற்காக எந்த ஒரு காணிக்கை நீ படைப்பாயானால் அதற்குரிய நன்மை உனக்கு அப்பவே, அந்த புகழ்ச்சி தான் அப்பவே கிடைத்தது. ஆனால் பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து நன்மையின் புகழ்ச்சி உனக்கு வராது என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும். புகழை எதிர்பார்த்து நீ காணிக்கை கொடுக்காதே, அது நன்மையை உனக்கு உண்டாக்கி கொடுக்காது என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, மிகுந்த கவனத்தோடு இந்த வார்த்தையில் கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவாராக. 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்னும் அவனவன் விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிறது விசனமாய் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். நீ விசனப்பட்டு எந்த ஒரு காணிக்கையும் தேவனுக்கு என்று கொடுக்க தேவையில்லை. ஐயோ இவ்வளவு பணத்தை கொடுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நீ கொடுக்கவே வேண்டாம். அது நீ தேவனுக்கென்று செய்கிறாய் என்பதை மறந்து போய்விடாது. தேவனுக்கென்று செய்கிற காரியத்திலே உனக்கு விசனம் என்று வரக்கூடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு விசனப்பட்டு இருதயத்தில் கவலைப்பட்டு இருதயத்தில் ஏக்கம்
கொண்டு விதைப்பது. ஐயோ, இவ்வளவு தொகை விதைக்கணுமா? இருதயத்தில் அப்படியே கஷ்டத்தோடு கூட வெசனப்பட்டு புடியுங்க அப்படின்ற மாதிரி. உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என கருமையான தேவ பிள்ளைகளை. அது தேவனுக்குரிய பங்கு. தேவனுக்கென்று செயல்படுத்துவது, தேவனுக்கென்று செய்வது, அதை உற்சாக மனதோடு கூட செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கிறது என கருமையான தேவ பிள்ளைகளை. அவைகளில் எந்த ஒரு விசனமான ஒரு காரியம் வந்து விடக்கூடாது. கஷ்டத்தோடு விதைக்காத, இருதயத்தில் வேதனையோடு கூட விதைக்காதிருங்கள், இருதயத்தில் பாரத்தோடு கூட விதைக்காதிருங்கள். கர்த்தருக்கு உதாரத்துவமாய் விதைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக் கூடாது என கருமையான தேவ பிள்ளைகளை. விசனத்தோடு என்றெல்லாம் கஷ்டத்தோடு கூட விதைக்காத, வெறுப்பாவும் விதைக்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளை அறிந்து கொள். கஷ்டத்தோடு கூட விசனப்பட்டுக்கிட்டு ஒரு காணிக்கு விதைக்க தேவையில்லை. அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவனம் விசனமாய் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறதுல தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்ப எப்படி கொடுக்கணும்? உற்சாக மனதுடன் கொடுக்க வேண்டும். ஒரு உற்சாகம் இருக்கிற இருதயத்தை மனசுல, அந்த உற்சாகத்தோடு கூட தேவனுக்கு செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு தேவைக்கு நீங்கள் உற்சாகமாக இடத்துல போய் உதவியை செய்து பாருங்கள். அவர்கள் கேட்கிறது முன்பதாகவே செய்து பாருங்கள். அவன் எவ்வளவு நன்றியுள்ளவனாய் இருப்பான், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அடைவான். அதே போன்றுதான் உற்சாகமாய் நாம் தேவனுக்கு என்று விதைக்கிறது. உற்சாகமாக ஒரு வேலையை செய்கிறோமே, உற்சாகமாக வெளியே புறப்பட்டு போகிறோமே, உற்சாகமாக பிக்னிக் அங்க பல சூழலில் புறப்பட்டு போகிறோமே, ஆராய்ந்து தேவனுக்கு என்று கொடுக்கிற காரியத்தில் எவ்வளவு உற்சாகத்தை நீ காண்பிக்கிறாய் என்று ஆராய்ந்து பார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தான் அங்கு தேவன் பிரியமாய் இருக்கிறார். எவ்வளவு அழகான வசனமா! உற்சாகமாய் தேவனுக்கு விதைக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அப்படியானால் அவரிடத்துல நேசமாய் விதையுங்கள். உற்சாக மனதோடு கூட விதைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, மூன்றாவதாக எடுத்து வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதினதான சுவிசேஷ புஸ்தகம், லூக்கா எழுதினதான சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபித்துக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, 10ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவ ஆலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், வேறொருவன் மற்றொருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் நின்று அவன் சொல்றான் பாருங்க, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய 8 மனுஷனை போலவும் இதோ பக்கத்தில் இருக்கிற இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து அதை இன்னும் ஆழமாய் சொல்வோமானால், மனதில் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டு காணிக்க விதைப்பு. நான் இவ்வளவு கொடுத்தா ஆண்டவர் எனக்கு இவ்வளவு கொடுக்கணும். ஹலோ, நீ கேட்காமலேயே உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தெய்வம் அவர். நீ நினைத்து பார்த்திராத உயரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிறவர் அவர். அப்படிப்பட்ட தேவனுக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து, ஒரு நன்மையை எதிர்பார்த்து நாம் செய்கிற காரியங்களாய் இருந்து விடக்கூடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உற்சாகத்தோடு செய்யுங்கள். ஆசீர்வாதத்தை மனதில் வைத்துக் கொண்டு எதிர்பார்த்து செய்யக்கூடாது.
மிகுந்த கவனம் தேவை காணிக்கை விஷயங்களில். பல ஜனங்கள் பல பாடுகளை பட்டு தேவனுடைய ஊழியம் இவ்வளவு வளர்ச்சி அடைவதற்கு எவ்வளவு ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பணங்கள் செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். என கருமையான தேவ பிள்ளைகள் அறிந்து, கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அப்படியானால் என்ன, மனதில் ஒரு தீர்மானம், ஒரு ஆசை வச்சுட்டு இப்படிதான் அது விதைச்சா அப்படிலாம் போகக்கூடாது. அவருக்கென்று கொடுக்கிறார், அவர் ஊழியத்திற்கென்று விதைக்கிறார். நான்காவதாக 2 கொரிந்தியர் நிருபம் 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க நாங்களோ மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். இங்கு வேதம் ஒரு குறிப்பிட்டதான ஒரு பட்டணத்தின் ஜனத்தை குறித்து அங்கு வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் விதைத்தார்களாம், திராணிக்கு மிஞ்சியும் அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, 1 திராணிக்கு தக்கதாக கொடுப்பது, 2 திராணிக்கு மிஞ்சியும் கொடுப்பது. அல்லேலூயா. அவங்களால் முடியாத ஒரு காரியம், ஒருவேளை தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், தேவனுடைய ஊழியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும், தேவைகள் இருக்கிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை, கையில பணம் இல்லை, என்ன செய்வது தெரியல. அறிந்து கொள், திராணிக்கு மிஞ்சி கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு சமயம் என்னிடத்தில் ஒரு குறிப்பிட்டதான ஒரு குடும்பத்தார் கடந்து வந்தார். அவர்கள் தன் பிள்ளைக்கு போத்ரே வைத்திருந்தாங்க. தன் பிள்ளைக்கு அவர்கள் வைத்திருந்த போத்ரேக்கு வைத்திருந்ததான அதற்குரிய நன்மைகளை, தொகையை என் கரத்தில் கொடுத்து ஜெபித்து இதை ஊழியத்திற்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் விடுவாரா? அவர்கள் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிற ஒரு குடும்பம் தான், மிகுந்த வேதனைக்குள்ளே கடந்து போகிற குடும்பம் தான். ஆனால் அவர்கள் செய்தது என்ன? கர்த்தருடைய ஊழியத்திற்காக இதை வைத்துக் கொள்ளுங்கள். நான் அவர்களை பார்த்து கேட்டேன், என்ன செய்யணும் இது? ஆனா அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை, இது ஊழியத்திற்கு வைத்துக் கொள்ளுங்க. அப்ப நாம் அறிந்து கொள்வது என்ன? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, திராணிக்கு மிஞ்சி செய்யக்கூடிய அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. வேதம் சொல்லுகிறபடியாக திராணிக்கு மிஞ்சியும் நாம் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, என்ன அதை தேவனுக்கென்று கொடு. ஒரு குறிப்பிட்டதான ஒரு பட்டணத்தாரை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க நாங்களோ மனதுள்ளவர்களாய் இருக்கிறார்கள், நாங்கள் சாட்சிகளாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 2ஆம் வசனத்தை அதே அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்களா. அவர்கள் தரித்திரத்தின் சூழ்நிலை, கரத்துல ஒன்றுமே இல்லைங்க. இன்னைக்கு நாம சொல்ற ஒரு ரகசியம் தெரியுமா? ஆண்டவரே, நீர் கொடுப்பீரானால் நாங்கள் ஊழியத்தை எவ்வளவு தாங்குவோம், நீங்க எனக்கு கொடுத்தானா எவ்வளவு செய்வோம் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்கிறார், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்னத்தை செய்து கொண்டிருக்கிறாய்? எப்படி விதைக்கிறாய்? உன் தரித்திரம் மாறணுமா? தரித்திரத்தின் மத்தியில் உதாரணமாய் தேவனுக்கு நீ கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னை கவனித்து பார்ப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நாம் விதைக்கிற காணிக்கையில் தான் நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு வைத்திருக்கிற அன்பு வெளிப்படும்.
நாம் வாழ்கிற வாழ்க்கையிலும் நாம் விதைக்கிற காணிக்கைகளிலும் கண்டுபிடிச்சல நாம் தேவனுக்கென்று எப்படி வாழ்றோம், எவ்வளவு தியாகமா இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்ப என்ன நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம்? ஒன்று, புகழுக்காக காணிக்கை விதைக்க கூடாது என்று சொல்லி தேவன் நமக்கு திட்டமாய் வலியுறுத்தி அழகாய் அவர் சொல்லிக் கொடுத்தார். இரண்டாவது, விசனமாய் விதைக்க கூடாது, விசனப்பட்டு விதைக்க கூடாது. மூன்று, உற்சாகத்தோடு கூட தேவனுக்கு நாம் காணிக்கை விதைக்கணும். ஆசீர்வாதத்தை ஒரு மனதில் வைத்துக் கொண்டு நாம் காணிக்கை விதைக்க கூடாது என்று சொல்லி பார்த்தோம். திராணிக்கு மிஞ்சி காணிக்கை விதைத்தார் என்று சொல்லி பார்த்தோம். இப்பொழுது பார்த்தோம், தரித்திரத்திலும் உதாரத்துமாய் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இந்த பட்டணத்தாரை போல இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? உங்கள் தரித்திரத்திலும் நீங்கள் தேவனுக்கு உதாரத்துமாய் விதைக்கிறாயா? ஆராய்ந்து பார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே. கர்த்தர் உங்களை கண்ணோக்கமாய் பார்க்கிறார் என்பதை மறந்து போய்விடாது. காணிக்கையை நீ தேவனுக்கு என்று விதைக்கிறாய் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அவனவன் விசனமாய் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவுள். மனதில் நீ என்ன நியமித்திருக்கிறையோ அதன்படி காணிக்கை கொடு என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், என்ன தீர்மானித்திருக்கிறான் இருதயத்துல அதை நீ செய். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யாத்திராகமம் புஸ்தகம் 35வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 35 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். செய்யும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர்கள் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். இருதயத்தில் ஒரு உற்சாகம் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீகள் புருஷர்கள் வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்படியானால் என்ன? ஒரு உற்சாக இருதயத்தோடு, இருதயத்தில் ஆட்டோமேட்டிக் உற்சாகம் வரணும். மனப்பூர்வமாக உற்சாகமாய் தேவனுக்கு என்று மனப்பூர்வமாய் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் அழகாய் இன்னும் அழகாய் சொல்லப்படுகிறது. பாருங்க, 35வது அதிகாரத்துல 29ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிற பாருங்க. செய்யும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமான ஸ்திரீகள் புருஷர்கள் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். ஏதோ கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு ஏமாற்றிட்டு அப்படி வரல, வெசனமாய் வரல, துக்கத்தோடு வரல. அவர்கள் கொண்டு வந்தது பாருங்க, மனப்பூர்வமாக ஒரே தீர்மானம். ஒரு குறிப்பிட்டதான ஒரு குடும்பத்தான் ஒரு லேண்ட் காரியங்களை செயல்படுத்தும் போது அவர்கள் பேசுறாங்க பாருங்க, கணவன் மனைவி என்ன பேசுறாங்க தெரியுமா? இவ்வளவு காணிக்கலாம் கொடுக்க தேவையில்லை, ஏதோ கொஞ்சம் ஒரு காணிக்கை கொடுத்துட்டு மீதி நாம இந்த காரியத்தை உபயோகப்படுத்தணும். ஹல்லேலூயா. நான் பேசுவதை கர்த்தர் கவனித்து கேட்பார். அறிந்து கொள்ள வேண்டும் என கருமையான தேவ பிள்ளைகள். அப்ப என்ன? காணிக்கைகளை மனப்பூர்வமாய் தேவனுக்கு என்று கொண்டு வா. அனனியா சபிரான் தேவனுடைய காணிக்கையில தனக்கென்று ஒரு பகுதி எடுத்து வைத்துக் கொண்டு வந்து தேவனத்திலே பொய் சொல்லுகிறார்கள். பேதுருக்கு முன்பதாக நடைபெற்றது என்ன? அனனியா மரித்து போனார். சபிரால் கொண்டு அழைத்து வந்தார்கள், அவளும் அதே பொய்யை சொன்னால், அவளும் மரித்து போனார். அப்ப என்ன? மன உற்சாகத்தோடு கூட தேவனுக்கு என்று காணிக்கை கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போய்விட கூடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே,
அதே யாத்திராக 35:21 வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தியது அவர்கள் எல்லோரும் ஆசரிப்பு கூடாரத்து வேலைக்கு அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தார்கள். வேதம் சொல்லுகிறார், எவர்கள் இருதயம் எழுப்பி அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளுக்கு அதன் சகல ஊழியத்திற்கு பரிசுத்த வஸ்திரத்திற்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், அப்ப என்ன? ஆவியில ஒரு ஏவுதல் இருக்கணும். ஆவியின் ஏவுதலோடு வந்து செய்யும். ஆவியானவர் ஏவுமா? ஒரு ஊழியத்தின் தேவையை குறித்து உங்கள் சபை போதகர் சொல்லலாம். ஆவியானவர் இருதயத்தில் ஏவுவார், செஞ்சது முதல்ல. ஹல்லேலூயா. அப்பொழுது தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை நன்மையை காண முடியும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அப்ப என்ன? காணிக்கை என்பது அது தேவனுக்கென்று கொடுக்கப்படுகிறதான ஒரு காணிக்கையா இருக்கிறது. அதை தேவனுக்கென்று நாம் செயல்படுத்த வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இவ்வளவு நேரம் நாம் எப்படி காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுதோ எவ்வளவு நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். நாம் எவ்வளவு காணிக்கை கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். இப்பொழுது எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதனை குறித்து ஆராய்ந்து பார்க்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த சகல பனிமுட்டுகளின் வெண்கலம் மிகவும் ஏராளமாய் இருந்தபடியால் சாலமோன் அவைகளை நிறுக்கவில்லை, அதனுடைய நிறை இவ்வளவென்று ஆராய்ந்து பார்க்கவும் இல்லை. இங்கு வேதம் சொல்லுகிறது, இந்த சகல பனிமுட்டுகளின் வெண்கலம் மிகவும் ஏராளமாய் இருந்தபடியால் சாலமோன் அவைகளை நிறுத்தி பார்க்கவில்லை, அதனுடைய நிறை இவ்வளவு என்று ஆராய்ந்து பார்க்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் செலுத்தின காணிக்கைக்குரிய காரியங்களிலே இது இவ்வளவு தான் என்று சொல்லி ஒரு கணக்கு அவன் வைக்கவில்லை. கணக்கு பார்க்காமல் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து போய்விடக் கூடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, 8வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ராஜாவாகிய சாலமோனும் அவனுடனே கூடின இஸ்ரவேல் சபையனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையையும் கணக்குமில்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். எண்ணிக்கையும் கணக்குமில்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். தேவனுக்கென்று காணிக்கையாய் பலியிட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கணக்கே இல்லாத கணக்குமில்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அங்கு பார்த்தும் அதனுடைய நிறை இவ்வளவென்று அவன் ஆராய்ந்து பார்க்கவில்லை, அவைகளை நிறுத்தி பார்க்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் தேவனுக்கென்று காணிக்கை படைக்கிறோம். ஆராய்ந்து பார், ஒரு சாலமோனை போல நீ படைக்கிறாய் என்று ஆராய்ந்து பார். நீங்கள் சொல்லலாம், ஒருவேளை ஐயா அவன் ராஜாவா இருந்தான், ராஜாவின் குமாரன், அவன் ஒரு ராஜா, அவனால் தாராளமாய் விதைத்திருக்க முடியுமே. இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் ராஜாக்களும் ஆசாரிய கூட்டமாய் வைத்திருக்கிறாரே, அறிந்து கொள்ள வேண்டுமே. சாலமோனிலும் பெரியவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறாரே. அந்த பெரியவருக்கு நீங்கள் எப்படியாய் அந்த தேவனுக்கு நீங்கள் விதைக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கணக்கே பார்க்காமல் நீங்கள் விதைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயோ இவ்வளவுதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு பார்க்காதீங்க. தேவனிடத்துல தேவன் உங்களுக்கு அளக்கிற அளவில் அவர் கணக்கு பார்ப்பாரானால் என்னத்தை செய்ய முடியும்? சற்று யோசித்து பாருங்க. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை பார்த்து கணக்கு பார்க்காம விதை. ஒவ்வொரு நாள் கூட்டத்திற்கு நான் விதைக்கும் பொழுது காணிக்கை இவ்வளவு தான் என்று வைக்காது, அதற்கு மேலாக
கணக்கு பார்க்காம விதைத்து பார் தேவனுக்கென்று. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும் என்று சொன்னபடியாக நீ சிறுக விதைத்தால் நீ சிறுகதான் அறுப்பாய், நீ பெருக விதைத்தால் பெருக அறுப்பாய் என்பதனை மறந்து போய்விடக் கூடாது. தேவனுக்கென்று விதைக்கிற நீ அதிகமாய் விதைக்க வேண்டும். ஒன்று பார்த்தோம், கணக்கே பார்க்கலங்க, வருத அப்படியே எடுத்து கொடுத்தான். இன்னைக்கு தேடுறோம் தேவனுடைய ஊழியத்துக்கு விதைக்கிறோம்னு சொன்னா, எங்க நம்ம தொகை அதிகமா விதைச்சிட போறோமோன்னு சொல்லிட்டு தேவனுக்கு விதைக்கிற விதைப்புல ஷேர் பண்ணி விதைக்கலாமான்னு யோசிக்கிறோம். சபையில ஒரு வாடகை காணிக்கை ஒன்று வைக்கிறோம், சபையில் ஒரு அவசர தேவைக்கான ஒரு காணிக்கை என்று வைக்கிறோம், தேவனுக்கென்று வைக்கிறோம். எண்ணத்தை விதைக்கிறாய், கணக்கு பார்த்து விதைக்கிறாயா, கணக்கு பாராமல் விதைக்கிறாயா என்று யோசித்துப்பா. என கருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். மிகுந்த உதாரத்துவமாக கணக்கு பார்க்காமல் கொடுக்கணும். சிறுக அல்ல பெருக விதைக்கிறவன். அப்ப என்ன? பெருக விதை. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகமாய் கொண்டு தேவனுக்கு என்று அதிகமாய் அறுத்துக் கொள்வாய். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லோரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கு வேதம் சொல்லுகிறது, இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார். ஜனங்கள் காணிக்கை பெட்டியிலே பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யவான்கள் அநேகம் பேர் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவை வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால் இயேசு சீஷரை அழைத்து சொல்லுகிறார், காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் ஐஸ்வர்யவான்கள், பணக்காரர்கள், செழிப்பாய் இருக்கிற விதைத்த எல்லா விதைப்பை பார்க்கலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்களுக்கு உண்டான பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டானதையே போட்டுட்டாளா. அவளுடைய படைப்புக்கு, அவள் உயிர் வாழ்வதற்கு அவளுக்கு இருந்ததை கூட எடுத்து விதைச்சிட்டா பாருங்க. அதைத்தான் தேவன் சொல்லுங்க. அப்ப என்னன்னா, எவ்வளவு கொடுக்கிறோம்னா, தேவன் நம்மை பாராட்டும்படிக்கு நாம் கொடுக்க வேண்டும். 1 கணக்கு பார்க்காமல் கொடுக்கணும், 2 அதிகமாய் கொடுக்கணும், 3வது தேவன் பாராட்டும்படி கொடுக்க வேண்டும். இந்த ஏழை விதவையை தேவன் பாராட்டுகிறார். எல்லாரும் பார்க்கணும். இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் 2 வசனம் சொல்லுது, ஒரு துட்டுக்கு 2 காசு போட்டாளா. அப்ப யோசித்து பாருங்க, அவ போட்டது கொஞ்சம், ஆனா அவளுடைய பிழைப்பு, அவளுடைய ஜீவனை, அதை சாப்பிட்டுதான் அவன் ஜீவன் வாழணும். அவ அதை சாப்பிட்டுதான் உயிர் வாழக்கூடிய சூழ்நிலை. ஆனா அதிலும் தேவனுக்கென்று செலுத்தினாள் என்று வேதம் சொல்லுகிறது. இதைதான் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார். என்னவென்று சொல்லுகிறார்? அவர் பாராட்டுகிறார். என கருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப என்ன? கணக்கு பார்க்காம கொடுங்க, அதிகமாய் கொடுங்க, தேவன்களை பாராட்டும்படிக்கு கொடுங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாகவே. ஏனென்றால் காணிக்கை கொடுத்தலுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பன இல்லை என்று சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். லூக்கா 6:38 சொல்லுகிறபடியாக நிறைவாக திருப்பி கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்ப நீங்கள் காணிக்கை விதைக்கும் பொழுது வானத்தின் பலகணிகளை கட்ட திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவச்சனமே, நீ எப்படியாய் காணிக்கை விதைத்துக் கொண்டிருக்கிறாய், எப்படியாய் பிரயாசப்படுகிறாய் என்று இன்றைக்கு ஆராய்ந்து பார். இன்றைக்கு உன் விதைப்பு அதிகமாகும். இப்ப நீங்க ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறீங்க, கீழே கூகுள் பே நம்பர்னு வருது. எத்தனை நாள் இந்த எண்ணை பார்த்து கொண்டிருக்கிறாய்? ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு விதைக்கக்கூடிய காணிக்கை எத்தனை பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைகளை கவனித்து அட்டன் பண்ணி கொண்டிருந்த தேவ செய்தி முடிந்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அட்டன் பண்ணீங்களா? ஒரு காணிக்கை விதைத்தோமா என்று ஆராய்ந்துப்பா. இன்றைக்கு கர்த்தர் கவனிக்கிறார். இன்றைக்கு உங்கள் மிகுந்த உதாரத்துவத்தை, கணக்கு பார்க்காமல் கொடுக்கக்கூடிய காரியத்தை, அதிகமாய் கொடுக்கக்கூடிய காரியத்தை தேவன் பாராட்டும்படி கொடுக்கும்படிக்கு இன்றைக்கு பிரயாசப்படுங்கள். இது எனக்கல்ல, கர்த்தருடைய ஊழியத்திற்கு தேவனுக்கு என்று விதைக்கிறார். காணிக்கை அது கர்த்தருக்கு. அறிந்து கொள் என கருமையான தேவச்சனமே. இவ்வளவு நேரம் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். எப்படி காணிக்கை விதைக்க வேண்டும், எவ்வளவு விதைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நிச்சயம் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை, கணக்கு பார்க்காமல் கொடுக்கிற உங்கள் காணிக்கைக்குரிய இந்த இருதயத்தை கர்த்தர் இன்றைக்கு கண்ணோக்கமாய் பார்ப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஒரு பாடலை பாடும் பொழுது நீங்கள் தேவனுக்கென்று உதாரத்துவமான காணிக்கைகளை செலுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர்.
விசை தெய்வ பிள்ளைகள் நாம் யாவரும் எழுந்து நிற்போம். கடைசியான ஜெபத்தை நான் ஏறெடுக்க விரும்புகிறேன். காணிக்கை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனமாய் கேட்டோம். இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்க, எந்த அளவிற்கு நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அதன்படியாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. நான் ஜெபிக்கட்டும். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்தகள் நல்ல ஆண்டவரே, ஐயா இந்த நாள் கர்த்தருடைய ஓய்வு நாளை அனுசரித்த பிள்ளைகளுக்கான சமூகத்தில் வருகிறேன். வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்பட்ட பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரேன். தேவரே, மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவதாக நான் ஜெபிக்கிறேன். வார்த்தையில எங்கள் ஒவ்வொருவரோடு பேசினீர். அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக நான் ஜெபிக்கிறேன். ஐயா, இவர்கள் கேட்ட வசனத்தின்படி வார்த்தையின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்து தேவனுக்கென்று காணப்பட இடி எல்லா ஊழியங்களிலே இவர்கள் தேவனுக்கென்று உதாரத்துவமாய் கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக நான் ஜெபிக்கிறேன். நேசக்கரம் வல்லமையின் கரம் வெளிப்படுவதாக. தேவனுடைய மகிமை இயேசுவின் நாமத்தினால் வெளிப்படுவதாக. தேவனுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினால் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய அக்கினி இயேசுவின் நாமத்தினால் வெளிப்படுவதாக. ஏன் எனக்கு ஆசீர்வாதம் நின்று போயிருக்கிறது என்று சொல்லி, ஏன் கர்த்தருடைய கரம் எனக்கு ஆசீர்வதிக்கிற கரம் நீட்டப்படவில்லை, தயையுள்ள கரம் நீட்டப்படவில்லை, ஏன் இந்த போராட்டம் என்று சொல்லி அங்கலாய்க்கிறாயா? நீ தேவனுக்கென்று முதற் பாகத்தை செலுத்தவில்லை, தேவனுக்கென்று விதைக்க வேண்டியதை விதைக்காமல் இருக்கிறாய். கர்த்தர் இன்றைக்கு கண்ணோக்கி பார்க்கிறார். இன்றைக்கு விதைக்க வேண்டியவர்களை விதைப்பென்று சொல். என்னத்தை செய்கிறாய்? கர்த்தரிடத்தில் கோபப்பட்டுக் கொண்டிருக்கிறாய், கர்த்தரிடத்தில் கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறாய். நீ கேள்வி கேட்கிற மனுஷனாய் மனுஷியாகவே இருந்து கொண்டிருக்கிறாயே. கர்த்தரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு நீங்கள் யார்? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு மனம் திரும்பு, ஒரு பொறுத்தனை எடுத்துக்கொள். நான் தேவனுக்கென்று நான் செலுத்துவேன், தேவனுக்கென்று விதைப்பேன் என்று பொறுத்தனை எடுத்துக்கொள். கர்த்தர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். Thank you glory, thank you glory, thank you glory, thank you glory. ஒவ்வொரு பிள்ளைகளை அவருடைய தெய்வீக பிரசன்னம், தெய்வீக வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே ஆளுகை செய்வதாக நான் ஜெபிக்கிறேன். வியாதியோடு பலவீனத்தோடு யார் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருப்பார்கள், ஆனாலும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சுகம் உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன். Heal the name of Jesus. Touch the power of God. சுகம் உண்டாகட்டும், சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகி தேவனுடைய கிருபையும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்யமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஓய்வு ஆராதனையில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.